இங்க பாரு, என்ன பாரு, ஆனா பெண்ணா? பெண். விளக்கத்தை கேட்டுக்கோம். பொண்ணுதான் இப்ப அமைதியா தான் இருக்கும். பொண்ணு, உன் பேர் என்னம்மா? பொண்ணு பேர் என்னம்மா? பொண்ணு பேர் என்ன? ஏய், பொண்ணு பேர் என்ன கேட்டேன். ஓ, குழந்தை ரூபத்துல வந்திருக்கீங்களா? குழந்தை ரூபத்துல இந்த புள்ள மேல எதுக்காக வந்திருக்கீங்க? விளக்கம் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? எதுக்காக வந்திருக்கீங்க? ஓ, குழந்தை இருக்க கூடாதா? சரி, அப்புறம் என்னடா அப்படி நல்ல எண்ணமா இருக்கு? யாரு பிரியனா? நீங்க 2 பேருமா? ஆமா, நீங்க 2 பிரியணுமா? யார் பிரியனா? இவனோடவா யாரோட? இந்த புள்ளியோட புருஷன். நீ புருஷனாடா? இல்ல இல்ல, அப்படி தலையாட்டிட்டு இருக்க நீ. இவனா இந்த புள்ளையும் இந்த புள்ளோட புருஷனை பிரியணும். சரி, அம்மா குழந்தை ரூபத்துல வந்தது சரி. நீங்க எந்த இலையில இந்த புள்ள மேல வந்தீங்க? அந்த தெரிஞ்சுக்கணும்ல நம்ம. எந்த இலையில இருந்து வந்தீங்க? பேராவணி இலையில வந்தீங்களா? வந்து எவ்வளவு ஆச்சுமா? 1 மாசம். 1 மாச காலமா அந்த புள்ள மேல இருந்து என்ன பண்ணீங்க நீங்க? அந்த அருமை பெருமை தெரியும் ஆசைப்படுறேன். என்ன பண்ணீங்க? சேர விடலையா? ஏண்டா புருஷன் உண்மையா இங்க யாரு புருஷன்? வாடகணும் திருச்சிக்கிட்ட பட்டுவா புரிஞ்ச முன்னாடியே 1 மாதம் சேர விடல. உண்மையா? சத்தியமா? பக்கத்துல இருந்து கேட்டுக்கோங்க. சரி, அப்புறம் வேற என்ன பண்ண? சரி, எதனால புரிஞ்ச முன்னாடியே சேர விடல? காரணம் சேரக்கூடாது, பிரிக்கணும், குழந்தை இருக்கக்கூடாது, அப்படித்தானே? வேற என்ன தரப்பட்ட சொல்லுங்க, அருமை பெருமையை தெரிஞ்சுக்கணும். உண்மையா? ஆனா அதுக்கு தாயா சொல்லிருக்கல புரிச்சுட்ட. அப்ப எனக்கு இல்லைன்னா உடம்பு உண்டாக்கணுமா சொல்லி பார்க்க சொல்லிடுவோம். வேற என்ன பண்ண? தலையில் இருக்கிற உண்மை. அடுத்து இப்ப சரி சொல்லுங்க. அடுத்து கடுக்கு. வேற கட்ட பாச்சு. வேற வேற என்ன பண்ண? வேற ஒண்ணும் பண்ணலையா? எத்தனை பேர் வந்திருக்கீங்க இந்த உள்ள உடம்புல? நான் என்ன கேக்குறேன்னா, அப்படி என்ன பொறாமை அந்த குடும்பத்து மேல பிடிக்கிறதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? சந்தோஷமா இருக்க கூட. சரி, என்ன காரணம்? என்ன காரணம்? கட்டின கட்ட நினைச்சு வேற பிள்ளைய ஆசைப்பட்ட ஒண்ணு கட்டிக்க நினைச்ச ஒண்ணு அடுத்து கட்ட. அதனாலயா? நீ அழுவாமே சொல்லு, என்னன்னு சொல்லு. என்ன காரணம் சொல்லு. அதான் காரணமா? அவங்க நினைச்சிருந்தா மேல வருமானம், அவன் நினைச்சிருந்தா என்ன பண்றது? தானா நீ நினைச்சு அவன் நினைச்ச. நீ நினைச்சியாடா? உண்மையா இல்லையா? உண்மைதான். உன்னை என்ன பண்ணணும்? ஒரு புள்ள நினைச்சு நீ நான் கேள்வி சொல்லு. ஏன் சொந்தக்கார புள்ள நீ நினைக்கிற ஒரு பொண்ணு நினைக்காத? அதுக்காக பஸ் நினைச்ச பொண்ணு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்களா? அதுக்கப்புறம் இந்த புள்ளைய நீ என்ன பண்ணணும்? கஷ்டம் போய் கேட்கணுமா இல்லையா? கேட்டாச்சு, போய் கேட்டான். என்ன சொன்னாங்க? கட்டம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பிள்ளைய விரும்பி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ரெண்டாவது விருப்பப்பட்டு. ரெண்டாவது விருப்பம். வேற எதுவும் பொண்ணு விரும்பணுமா? இல்ல இல்ல இல்ல, போதுமா? சரி, ரைட். என்ன கேட்டு கொடுக்கணும்னா இந்த முதல்ல சேர்த்து வச்சு நாளைக்கு நான் ஒரு வார்த்தை கேட்டு. சரி, ரைட், இருக்கட்டும். அதான் முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? இது மாமி பொண்ணு, அது சின்னமா பேத்தி. சின்னமா பேத்தி. நீ என்ன பஸ் பார்த்து போயிட்டு மாமூனாலும் பஸ் பார்த்துக்கணும். சொல்லு. அது கொஞ்சம் யார் சிரமமா இருந்துச்சா? இல்ல இல்ல, 2 பேரும் ஒரே மாதிரி தான். அப்ப 2 கல்யாணம் பண்ண சாப்பிட பண்ணிருக்க நீ? அப்படியே இல்ல. சரி, இருக்கட்டும். சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். சரி, நடந்து போச்சு. இன்னொருத்த மேல தாலி கட்டிட்டாங்க. அவங்க குடும்பம் வாழட்டும். சரியா? உனக்கு என்ன நடந்து முன்னாடி போறதுக்கு? கட்டிக்க வைக்க தானே வர சொன்னாங்க. ஓ, கட்டிக்க வைக்க வர சொல்லி 2ஆம் தரமாவா? அந்த புள்ளைகளா விடுறது. இப்ப அதே சேர்த்து கட்டிக்கிறியா? இல்ல இல்ல, அது உள்ள இருக்கு. இல்ல இல்ல, அப்படியே சத்தியமா இல்ல. சத்தியமா இல்ல. இதே போதும். சரி, நடந்து போச்சு. புருஷனுக்கு ஒரு முன்னாடி போதும். அதே வளர்க்கிற பெரிய விஷயம் இந்த காலத்துல. அதனால நீ வந்த வேண்டியதை உணவு ஒப்படைச்ச அந்த இடத்துல இந்த புள்ளையோட்டு போனா உனக்கு வேற என்ன வேணும்னு கேட்கிறேன். அதை மட்டும் படிச்சுக்கிட்டேன். நீ மாத்தி பேசிக்கிட்ட நடக்கிறது வேற. உனக்கு போகணும் முடிவு பண்ணியாச்சு. என்ன வேணும் உனக்கு? என்ன ஆசை சொல்லி நிறைவேற்றிக்கிற? நீ குழந்தை ரூபத்தில் ஒரு பேர் வச்சு யாரா வைக்கலையா? பேர் இல்ல குழந்தையா? இத்தனை மாதிரி எத்தனை குடியை எடுத்திருக்க? இந்த மாதிரி சும்மா சொல்லுங்க, அருமை பெருமையை தெரிஞ்சுக்குவோம். எத்தனை குடி மகன் எடுத்திருக்க? இதான் ஃபர்ஸ்ட் அனுபவம். அதுலயே ஒண்ணும் பண்ண முடியல. என்ன கொடுத்து அனுப்பினா உனக்கு அந்த மந்திரவாதி? குடி கெடுக்கிற என்னத்தை கொடுத்து அனுப்பினான்னு சொல்லி தெரிஞ்சுக்குவோம். காசுக்கா எதை வேணாலும் செய்யறாங்க. பாசம். ஓ, அப்படி குழந்தை டக்குனு தூக்கி உள்ள ஏறிட்டி அப்படியே ஏறிட்டிய. சரி, நடந்து போச்சு. போய் ஏறிட்ட. இவரோட சாமி என்ன பண்ணுச்சு? இவரோட சாமி என்ன பண்ணுச்சு? என்ன பண்ணுச்சா கேட்டு நீ ஆட்டாடு. அப்பெல்லாம் ஆட்டிருக்கணும் பொண்டாட்டி மேல ஏறும்போது. இப்ப ஆட்டி என்ன பண்றது? ஏறும்போது மறைச்சிக்கணும். இவரோட சாமி என்ன பண்ணுச்சு? கட்டி வச்சு அனுப்பி இப்பதான் அவுத்து விட்டுருக்கான். சரி, ரைட். இந்த மாதிரி இறுதியா முடியுமா? சரி, நடந்து போச்சு. இந்த உள்ளாட்டு போன உனக்கு என்னமா வேணும்? டக்குன்னு சொல்லு. மணி ஆகுது.
யார? ஏய் கல்யாணம் பண்ணியாச்சு, இனிமே வெளுத்து முடி வேணாம், இன்னமே இன்னொரு பிள்ளைய கெடுக்க கூடாது. நீ போயிடணும். அங்க அக்கா பாரு, இப்படி வா, அங்க பாரு. கல்யாணம் பண்ணா தான் போய் கேட்டு பாரு, என்ன சொல்லுன்னு பாருங்க. கேளு கேளு, என்ன சொல்லுது, என்ன சொல்லு சொல்லு. ஓ சொல்றாங்கல்ல, அது கட்டி போட்டு மரியாதை நீ கிளம்பிடணும். உனக்கு என்ன வேணும் தேவைகள், என்ன வேணும் உனக்கு? நீ ஓட்டியா ஓட்டவடா? என்ன வேணும் கேளு. டேய் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ஆசையே இல்லையா உனக்கு? இந்த பூக்கட்டை யாரு உனக்கு அப்புறம் உள்ளாடா? பூக்கட்டை யாரு? நீங்க கலையா? சரி அப்ப சத்தியம் பண்ணி போயிருக்கியா? நேரம் எங்க போறீங்க? அக்கா கட்டி போட்டு ஓடி போயிடணும், இல்லாட்டி வேற மாதிரி நடக்கும். எங்க போறீங்க? அந்த வெக்க திருப்பி வருவியா? வந்த அக்கா என்ன பண்ண? சதக்கு சதக்கு அப்படித்தானே வயசு கொடுத்த ஓடி போயிடும். போக மாட்டியா? போயா போக மாட்டியா? சொல்லு, போயா போக மாட்டியா? போறியா போறியா போக மாட்டியா? அப்ப என்ன சொல்றாரு? சத்தியம் பண்ண சமையல் தாத்தா பண்ண சத்தியமா, பாண்டி கருப்பு பண்ண சத்தியமா, இங்க கூப்பிட தெய்வம் சத்தியமா, இந்த புள்ளாட்டு போயிடுறேன், திரும்ப வரமாட்டேன். எவன் குடிகளுக்கு போனா அவன் வீட்டுக்கு, அந்த மந்திராதி வீட்டுக்கு போயிடுறேன், திரும்ப வரமாட்டேன். முக்கால் சத்தியமா போறேன், அக்னி சத்தியம் பண்ண, முக்கால் சத்தியமா போறேன். சத்தியம் என்று அந்த பிடிப்போம் புடிச்சிடமாடா. அடுத்து வருவது வாய் வாபடி வாபடினா அடி வாபடியா வாங்கறமா உடம்புல தெம்பளா எல்லாம் முடிச்சிட்டு வாபடி அடி வா வாபடினா அடி வாபடி வாங்கறவனே ஹேய் வாபடி நீங்க வா. கற்பனை மேல வச்சு குடிக்க கூப்பம் போடலாம். இப்போ ஓம் முன்னாடி இல்ல, அது மேல ஒரு குடத்தை ஓம் முன்னாடி அடி வாபடி. ஆனா பெண்ணா? ஆனா பெண்ணா? பெண்ணு பேர் என்ன? உன பேர் வச்சிருக்காளா? காட்டேரியா ஆடி வராளே அத்தா. கருப்பு சிவப்பு பட்டாட காட்டேரியா எப்படி வருவீங்க? கருப்பு சிவப்பு பட்டாட உங்களுக்கு. சரி எதுக்காக வந்து காட்டேரி இந்த பிள்ளை மேல போச்சுடா? எதுக்காக? என்ன காரணம்? இது யாருடைய எதிர்ப்பு? என்ன காரணம் சொல்லு. ஓய் அப்போ உயிர் எடுத்தாச்சா? ஏ உண்மையாப்பா? உன் மாநாடு கொண்டாங்களா? வா பேசுவோம் வா. எப்ப கொண்டாங்க சொல்லு. எவ்வளவு நாள் ஆச்சு? 7 வருஷம். அப்படி பாத்துருக்க மாட்டேன். வெளிநாட்டுல இருந்து இங்க இருந்தா பாத்தீங்கன்னு கேட்டுக்கலாம். சரி ரைட்டு. இந்த புள்ளையோட அப்பா உயிரை எடுத்துட்டாங்க. சரி அதான் முடிஞ்சு. என்ன பகை அவங்களுக்கு இவங்களுக்கும்? சும்மா சொல்லு, என்ன பகைனாலும் அப்ப உயிர் ஒரு உயிர் எடுக்கலாமடா? எடுக்கக்கூடாது. என்ன பிரச்சனை சொல்லு, தெரிஞ்சுக்கோ. என்ன காரணம்? உயிர் சாதாரண விஷயமா? என்ன காரணம் சொல்லுமா? காட்டேரி ஏன் நல்லா வாழ்றானா? சரி அவ அப்படிதான் கொண்டாச்சு. இந்த பிள்ளையாச்சும் வாழட்டும். நீ இந்த பிள்ளை மேல என்ன தொந்தரவு பண்ண சொல்லு. அந்த பிள்ளை மேல தொந்தரவு பண்ண தூக்கு போட வச்சு. உண்மையா? நீ அப்பாடி இப்பதானே சரிக்கிறேன். அடுத்து வேற என்ன பண்ண? எத்தனை பேரை தூக்கு போட வச்ச? எங்க போட வச்ச? முந்தானது எங்க போட வச்ச? வீட்லயா மரத்துலயா? யார் காப்பாத்தினது? ஆயா காப்பாத்திருச்சா? சாமி காப்பாத்திருச்சா? ஆயா. அடுத்து இது எப்ப எவ்வளவு நாள் ஆச்சு தூக்கு போட போய்? ஒரு வாரம். உண்மையா? சரி அடுத்து அடுத்து என்ன பெருமையில தெரிஞ்சுக்கணும். நான் காட்டே பேர் வேற என்ன பண்ணிய சொல்லு கிடக்குது. வேற என்ன பண்ணிய? இங்க கூட்டிட்டு வந்தா அப்படி கொள்ள முடியும்? சரி ரைட்டு. அப்படி இருந்து மறிச்சு கொண்டு போனேன் அப்படித்தானே? திரும்ப வந்தாச்சு ரைட்டு. அதனால இங்க அம்மா என்ன சொல்லு, அக்கா என்ன சொல்லு கேளு. காட்டேரி நீ நல்லவளா பிடி எடுக்கிறவளா? ஒரு உயிரே வந்து எடுத்திருக்க. அடுத்த வேலை கொண்டு போன பார்த்தேன். இவன் ஜாமி கொஞ்சம் பலமா இருந்துச்சு. வீட்டுல மாடத்தை உனக்கு காப்பாத்தி பிடிச்சி. சரியா? இந்த பிள்ளைய காப்பாத்தி பிடிச்சி. சரி உனக்கு என்ன வேணும் அந்த பிள்ளை விட்டு போறதுக்கு? காட்டேரி மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்குமா? என் அக்கா கும்பிடா. காட்டேரி அக்கா கும்பிட திரும்ப கும்பிடா. அக்கா பூ ஆயிட்டு நீ போயிடணும் சொல்லு. அக்கா பூ ஆயிட்டு போன்னு சொல்லு. கொண்டா போ. எத்தனை முளம் வேணும்? எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்குவேன். வாங்கிட்டு நேரம் எங்கே போவீங்க? போயிடுறியா? புருஷன் கையால வாங்கிக்கிறியா இல்ல என் கையால வாங்கிக்கிறியா? யாருக்கு அவளை நிறைய முடியாது. நான் தான் கொடுத்தேன். அவளை பிடிச்ச நான் நீங்களே இல்லைங்க வர்றாங்க. ஏ படி அப்படிங்க பண்ணிட்டாங்க. சுத்துங்க அடந்து வியாபாரத்தை பண்ணு. எவ்வளவுமா காட்டேரி முளை எவ்வளவு? முளை எவ்வளவு? ஏன் அப்படி பூ வாங்க பண்ணிருப்போம். காட்டேரி காட்டேரி எந்த இருந்து வந்த காட்டேரி?
என்ன இவ்வளவு பரப்பு? என்ன அவசரம்? அப்பாடி ஏ அப்பாடி ஏ அப்பா 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 யார் கண்ணு வைக்காது பொம்பளை யார் பூ வேணுமா சொல்லி வாங்கிட்டாங்க. பூ வேணுமா வேணா சொல்லுங்க. எவ்வாறு பூ யார் பண்ணிக்கலாம் முடியும்? காட்டடியே பூ யார் முடியும்? ஏ அப்பாடி டேய் நீ என்ன கண்ணு வைக்கிற? நான் கண்ணு வைக்கல. கண்ணு வைக்காது கண்ணு வைக்க நீ பூ மேல என்ன ஓட மாட்டேன் இங்க இருக்க சந்தோஷமா? இது யாருக்கு கொடுக்கலாம்? அவனுக்கு கொடுத்துருவாங்க. இங்க மயக்குதுங்க. என்ன என்ன மயக்கு? பூ மயக்குதான் மயக்கு சரிப்பா வச்சிருக்க போது மயக்குதா? இங்க வாடாங்க அக்கா சிரிக்கிறா. என்ன ஏமா என்னமா அதான் உனக்கு எப்படா மயக்கம்? இதுக்கு பதில் சொல்றேன். ஆமா எப்படி உனக்கு மயக்கம்? இதுக்கு பதில் சொல்ல விடா. கேளு கேளு என்ன கேளு எப்படி கேளு நிறுத்துடா. எப்படி மயக்கம்? அது பதில் சொல்லு. தெரியாம வாயிட்ட சொல்லு. கிட்ட வர நீ எப்படி ஒரு காட்டு மேல மயக்குனா என்ன அர்த்தம் சொன்னேன்? என்னன்னு கேளுமா போல முடிவு பண்ணு. கேளு என்னன்னு கேளு. தெரியுமா போயிட்டு போடா கொண்டு போடான்னு சொல்லு. என்னட்ட போகக்கூடாதுன்னு சொல்லி போடு. ஏய் சொல்லு. அவர்கிட்ட நீ போக முடியாது, உடனே போக முடியாது. சரி இந்த பூ என்ன பண்றது? உன்னை சுத்தி வீசுறவா? வீசவா அவன்கிட்ட கொடுத்துருவோமா? அக்கா அக்கா காட்டேரி அக்கா முளை வேற போட்டுச்சு. நல்லா அடிக்க பொடிக்க அடிக்க பொடிக்க அடிக்க பொடிக்க போகும்போது எடுத்துட்டு போயிரு. சரி சந்தோஷமா? மழை எடுத்தாச்சா? பூ பூ ஏற மாட்டேன். 10 ரூபா என்னக்கா யாரும் பண்ண வேண்டாமா? என்ன ஏங்கிற? ஏன்னு கூப்பிட்டே நான் உனக்கு என்ன வேணும் சொல்லு போனேன். எனக்கு பதில் சொல்லணும். நான் பூ யாரும் பண்ண போறேன்ட்டு போனேன். அப்ப ஏன் நீ ஏன் பதில் சொல்லு? அது சொல்லு பதில் சொல்லு. நான் போடுறேன். நான் சொல்றதை கேளு. ஏன் எதுக்கு சொல்ல பதில் சொல்லு. நீ ஏன் எதுக்கு நான் சொல்லி போடுறேன். நான் சொல்ல ஏன் எதுக்கு சொன்னேன்? பூ புத்து நான் உழைக்க பொழைக்க போறேனா? ஏண்டா உனக்கு எத்தனை மணி வேணும்? வேண்டான்ட்டாங்க எல்லாம். வேணுங்க கொடுப்போமா உனக்கு? எங்கிட்டு போட என்ன மரத்துல மரியாதை கூடுது? இங்க பாரு எப்படி சொல்லணும் அப்படி சொல்ல போடுறேன். எப்படி மரியாதை சொல்ல எப்படி போடணும்? போடா போட்டு இந்த வரேன் போட்டு வரேன். சரி என்ன அப்படி சொல்ற? அங்க யாரு நான் யாரும் மனல நீ தான் முறைச்சிட்டிய. சரி சந்தோஷமா? அவன் உனக்கு என்ன கொடுத்தான்? இவ்வளவு மல்லிகைப்பா கொடுத்தான். நீ இப்படி கொடுத்துருப்பான். குடி எடுக்கிறப்ப எவ்வளவு கொடுத்தான்? எவ்வளவு கொடுத்தான்? என்ன தெரியுமா? கஞ்சப்பா ஊர் குடி எடுக்கிற எப்படி எவ்வளவு கொடுப்பான்? நான் நிறைய கொடுத்துருங்க உனக்கு புரியும் இல்லையா? அதனால இப்ப என்ன பண்றீங்க? நேரம் எங்கே போறிய? எந்த இடம்? வந்த இடம் இங்க காட்டத்தில் மந்திராதி இருக்கானா? இருக்கானா? எத்தனை குடி எடுத்திருக்கா? அந்த மாதிரி நல்லா நல்லா சம்பாதிச்சிருக்கானா? எவ்வளவு? சொல்ல கணக்கேல சொத்து நேரா சேர்ந்து போச்சு. போகும்போது திங்க முடியுமா அவனால? அது யாரும் அனுபவிப்பா? அவனே அனுபவிக்க முடியாது, புள்ளைய அனுபவிக்க முடியாது. அதனால நல்லது நினைப்போம். சரி இப்ப சத்தியம் பண்ணி போயிடலாம். வாங்கி வாங்கி அடுக்கலாம் சொத்து வாங்கலாம். போகும்போது வாயில மண்ணுதான். பிள்ளைகளுக்கும் ஆகாது. எப்படி ஆகும்? நம்ம குடி கொடுத்து வாழ்ந்தாங்க உண்மையா இல்லையா? உனக்கு அப்புறம் உன்னை யார் பாத்துக்குவா? அவனுக்கு அப்புறம் அவனை மாதிரி ஒருத்தர் வந்துடும். அப்படித்தானே? நேரம் சத்தியம் பண்ணி போயிடல. அம்மா என்ன சொல்லுது பாருங்க. சமயத்தம்மா என்ன சொல்லுது? திரும்பி வரவான சொல்லிட்டாங்கல்ல. இந்த புள்ளோட்டு போயிருனா சரி. முக்கால் சத்தியமா நீ குழந்தைய காலி பண்ணி அந்த புள்ள வயசுல இருந்து எத்தனை குழந்தை? ஒரு குழந்தை. ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? எவ்வளவு நாளாச்சு? போன மாசம் இருந்துருக்காங்க. ஏன்னா பிப்டி யாரையா பட்டவனை ஆம்பளை பிள்ளை காலி பண்ணிருக்காங்க. சரி ரைட் நடந்து வச்சுருந்தா இந்த பிள்ளை கிட்ட இருக்க கூடாது. என்னத்தா உன் பேர் என்ன கல்வி பண்ணியிருக்கா பாரு. சரி சத்தியம் பண்ணிட்டு போ. முக்கால் சத்தியமா? சமையல் தாத்தமலை சத்தியமா? பாடி கருப்பமலை சத்தியமா? இங்க கூப்பிட தெய்வமலை சத்தியமா? இந்த புள்ளோட்டு போயிடுறேன். திரும்ப வர மாட்டேன். முக்கால் சத்தியமா போறேன். என்ன சொன்னாலும் நம்ம நம்பிட்டு பண்ண முடியுமா? எங்க இப்ப சொன்னாங்க அந்த இப்ப இப்ப உனக்கு போட்டாட்டி இல்ல. அவனுக்கு போட்டாட்டி நீ சிரிக்கிற உனக்கு முன்னாடி வச்சுக்கலாம் மாதிரியா? சிரிக்கலையா? தொலைச்சு கூட பாத்துக்க. சீட்டு அடிச்சுன்னு ஓடிடணும். சரியா? கல்யாணம் நல்ல நேரம் போ. அத்தனை பேர் கொடுக்கணும்.
கை காலை ஒதுக்கணும். என்ன ஒவ்வொருத்தர செய்வன பண்ணாங்க அப்பா. இந்த பொண்ணை பாருங்க, இங்க வீடியோ இங்க பாத்துக்கிட்டு இருக்கவங்க வீடியோ பார்க்கலாம் பாருங்க. இந்த பொண்ணை முதல்ல விட்டு கூட்டி வராங்க. உள்ள வரும்போது என்ன செய்யணும், அந்த பிள்ளை எப்படியாச்சும் கொண்டு போயிடணும் அப்படி கட்டத்துல தீட்டாக்கி விடுறாங்க. அந்த குடும்பத்தில் வர்றவங்கள வேகப்பட்டு ஆவேசப்பட்டு கருப்பை ஆவேசப்பட்டு எடுத்துட்டு வண்டியை ஓடுதுங்கிறேன். போகும்போது அழகான சிரிச்சுட்டு போகுது. இந்த பிள்ளைய நான் கொண்டு தப்பிச்சு போயிட்டேன்னு உடனே வந்து முறையிட்டு என் எல்லைக்கு வந்த வந்து போற பிள்ளை அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம நீ முக்கால் சத்தியமா நீ கொண்டு வந்து ஒப்படைக்கணும் அம்மாட்ட கேட்டு அதே மாதிரி கொண்டு வந்து ஒப்படைச்சாச்சு. ரொம்ப வருத்தத்தில் போனீங்களா, எந்த மாதிரி நடக்க போகுதுன்னு பயத்தில் போனீங்க. இருந்தாலும் பின்னாடியே அனுப்பிவிட்டு வந்தாச்சு. நீ சந்தோஷமா நீ ஆச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல கோபம் குணம் உண்டு, கண்டிப்பா காப்பாற்றப்படும். கோபப்படுறது என்ன காரணம்னா ஒரு தீய சக்தி நம்ம மேல இருக்க தெய்வ சக்தி தான். இப்ப சந்தோஷமா பேர் என்னம்மா? அர்ச்சனா. வீட்டுக்கார பேரு, புருஷன் பேரு, பொண்டாட்டி பேரு? நீ தான் அர்ச்சனா, நீ தான் பொண்டாட்டியா? சரி, ரைட். உடம்பு நல்லா இருக்கா? எந்த ஊர் உங்களுக்கு? திருப்பணிக்காடு. வாக்கப்பட்டது திருப்பணிக்காடா? பிறந்தது சொல்லக்கூடாது, வாக்கப்பட்டது நெய்வேலி. போய் உட்காந்து அடுத்து சாயந்தர பார்வைக்கு வந்து